இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இது இனிமையான நாள். இது தேவன் நம் கைகளில் தந்த ஒரு வெற்றியின் நாள். இந்த நாள்ல நம்ம செய்கிற எல்லா காரியங்களிலும் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். நீ செய்கிற எல்லா காரியங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொன்னது போல நம்ம செய்யற சின்ன வேலையில இருந்து பெரிய வேலை வரைக்கும் இந்த பூமியில நமக்கு கொடுத்திருக்கிற வேலைகள்ல நாம் செய்கிறத என்ன வேலை செஞ்சாலும் அதை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம் குடும்பங்களையும் நம்மையும் ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிறத அறிந்தவர்களாய் இந்த நாளை நாம் சந்தோஷமாய் இந்த நாளுக்குள்ள நம்ம கடந்து செல்வோம். இந்த நாளிலும் தேவன் நமக்காக கொடுத்திருக்கின்ற ஒரு வார்த்தை, அந்த ஒரு வசனத்தை தான் நம்ம இன்றைக்கு ஆழமாய் நம்ம தியானித்து பார்க்க போகிறோம். நிச்சயமாய் இந்த வார்த்தை அநேகருக்கு பலனையும் விடுதலையையும் கொடுக்குங்கிறதுல சந்தேகம் இல்லை. வாசிக்கலாம். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே, பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். அப்போ இந்த காரியங்கள் நடந்த பின்பு, அப்ப அதுக்கு முந்தின அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அங்க ஒரு யுத்தம் நடக்குது. அவனுடைய சகோதரனாகிய லோத்து அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் சில கொள்ளையடித்துட்டு போயிட்டாங்க. அங்க ஆபிரகாமும் அவனுடைய மனுஷரும் அங்க அந்த அவங்கள துரத்தி கொண்டு போய் லோத்தையும் அவனுடைய பொருட்கள் எல்லாவற்றையும் மீட்டு கொண்டு வர்றாங்க. அப்போ அந்த ராஜா சொல்றாரு, சோதோமின் ராஜா சொல்றாரு, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லும் போது ஆபிராம் சொல்றாரு, ஆபிராமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டை ஆகிலும் பாதரட்சையின் வாரை ஆகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையும் எடுத்து கொள்ளேன் என்று சொல்லி, என்று வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். அப்ப அந்த ராஜா சொல்றாரு, இந்த ஜனங்கள் எல்லாம் என்கிட்ட தந்துரும், பொருட்கள் எல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும்னு சொல்றப்போ, எனக்கு உமக்கிட்ட இருந்து எனக்கு ஒரு சின்ன பொருள் கூட வேண்டாம். நான் தான் ஆபிராம் ஐஸ்வர்யவான் ஆக்கினேன்னு நீர் சொல்லாதபடிக்கு, நான் என்னை வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். அவரிடத்திலிருந்து எனக்கு வந்தா போதும், உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒண்ணும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அங்க சொல்லுகிறார். ஆனா கூட ஆபிரகாமுடைய இருதயத்துல ஏதோ ஒரு பயம், ஒரு கவலை இருதயத்துல இருக்கிறத தேவன் அறிந்திருந்தபடியால் இந்த வசனத்தை அங்க சொல்றத பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். அப்போ இந்த காரியங்கள் தேவன் ஆபிரகாமுடைய இருதயத்துல ஏதோ ஒரு மன கலக்கத்தை உண்டு பண்ணியிருக்கு. தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து, தனக்கு பிள்ளை இல்லாத அந்த நிலைமையை குறித்து ஏதோ ஒரு மனதுல ஒரு கலக்கத்தோடு ஆபிரகாம் இருக்கும்போது ஆண்டவர் ஆபிரகாமின் இடத்துல வந்து பேசுகிற வார்த்தை, இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்க ஒவ்வொருவரோடு பேசுகிற வார்த்தை அதுதான். நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். Do not be afraid, Abraham. I am your shield, your exceedingly great reward. அப்போ இந்த வசனத்துல இதுக்குள்ள இருக்கிற ஆழமான அர்த்தத்தை இன்னைக்கு தியானிக்கும் போது நிச்சயமாய் நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இருந்த பயங்கள், கவலைகள், சோர்வுகள் இது எல்லாம் உங்களை விட்டு விலகி தேவனுக்குள்ள நீங்க பலப்படும்படி, தேவனுக்குள் நீங்கள் ஸ்திரப்படும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
அப்போ அங்க அவ்வளோ விக்டரி, அவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஜெயம் அந்த 14வது அதிகாரத்துல ஆபிரகாம் பார்க்கிறாரு. அவர் பதிலடி கொடுத்திருக்கிறாரு. அவர் அங்க எதிர்காலம் எல்லாமே பதிலடி கொடுத்திருந்தா கூட அவனுடைய எதிர்காலத்தை குறித்து, அவனுடைய குழந்தை இல்லாத நிலைமையை குறித்து அங்க அவருக்கு மனதுல கலக்கம் உண்டான பொழுதே அங்க தேவன் ஆபிரகாம்கிட்ட வந்து பேசுகிறத பார்க்கிறோம். உன்னுடைய எதிர்காலம் எந்த சத்துருடைய கரத்திலும் இல்ல, உன்னுடைய எதிர்காலம் என்னுடைய கரத்தில் இருக்கிறது. என் கரத்துக்குள்ள உன் எதிர்காலம் இருக்குது அப்படின்னா நீ எதை குறித்தும் ஆபிரகாமே நீ பயப்பட வேண்டாம். நான் உனக்கு துணையா இருக்கிறேன். இந்த வானத்தையும் பூமியையும் படைத்தவர் சொல்றாரு, நான் உனக்கு துணையா இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், நமக்கு தெரியாத இடம். ஆனா அந்த இடத்துல அங்க தெரிந்தவர்கள், ஒரு தெரிந்த நல்ல அத்தாரிட்டி பவர் நிறைஞ்ச ஒருத்தர் நம்ம கூட வந்து, நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் எந்த இடத்துக்குனாலும் நான் கூட்டிட்டு போறேன், நான் உங்களுக்கு துணையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, ஒரு தெரியாத இடத்துல அப்படி ஒரு துணை நமக்கு இருக்கும்போது நம்ம இருதயத்துல எவ்வளவு பலன் இருக்கும். ஆனா இந்த உலகத்தையே படைத்து ஆளுகை செய்கிறவர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன். இதே வார்த்தைய யோசுவாவுக்கும் சொல்றாரு. அந்த எரிகோ பட்டணத்துக்கு, எரிகோவை பிடிக்கிறதுக்கு முன்பதாக அங்க யோசுவாட்ட சொல்றாரு, யோசுவாவே நீ பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன். அங்க மேரி அங்க இயேசுவை அங்க கர்ப்பம் தரிக்கும் முன்பதாக அங்க சொல்றாரு, மரியாளே நீ பயப்படாத, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். அப்போ தேவன் ஏதோ நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை செய்யறதுக்கு முன்பாக அவர் முதல்ல அனுப்புற வார்த்தை பயப்படாதே. ஏன்னா இந்த பயம் நம்முடைய விசுவாசத்தை என்ன செய்தான், பிளாக் பண்ணுது, தடுக்குது. ஆனா சமாதானமான எண்ணங்கள், நினைவுகள் அது என்ன செய்து வழியை நமக்கு திறந்து கொடுக்கிறது. இப்போ ஒரு தேசத்துல ஒரு மனிதன் இருக்கிறான், அதாவது அவன் எவ்வளவோ செஞ்சு முயற்சி பண்ணி எத்தனையோ காரியங்கள்ல தோற்று போய் வாழ்க்கையில ஜெயம் இல்லாதவனாய் மனமுடைந்தவனாய் இருக்கிற சூழ்நிலையில அவனுடைய வாழ்க்கையில எதிர்காலம் எப்படி இருக்கும், நம்ம இன்னைக்கு எப்படி இருக்க, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்னு ஒரு விரக்தியான மனநிலையில இருக்கும்போது அந்த தேசத்தின் ராஜா அவனுக்கு வந்து ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கிறாரு, நான் உன்னை பாதுகாப்பேன், உன் எதிர்காலத்துக்காக நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த மனிதன் எவ்வளவு தூரம் ஒரு இளைப்பாறுதலுக்குள்ள வருவான். இந்த தேசத்துக்கு ராஜாவே எனக்கு என்ன பாதுகாக்கவும் எனக்கு கொடுக்கவும் அவர் என்ன செய்யறார், சத்தியம் பண்ணி இருக்கிறார்னா என் வாழ்க்கையை குறித்து இனி நான் எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. இந்த மேவி போசேத் சவுலினுடைய மகன் எல்லாராலும் மறக்கப்பட்டுதான் இருந்தான். ஆனா தாவீதுக்கு யோனத்தானுடைய, சவுலுடைய பேரன் யோனத்தானுடைய குமாரன். அப்போ அங்க யோனத்தானோடு கூட பண்ணின உடன்படிக்கை அங்க தாவீதுக்கு நினைவுக்கு வந்தபடியினால சவுலின் குடும்பத்தார்ல இன்னும் நான் தயவு செய்ய வேண்டியது யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கும் போது மேவி போசத்தை பற்றி அவனுக்கு சொல்லப்படுது. அவன் நித்தமும் என்னுடைய பந்தியில அவன் என்ன செய்யணும், புசிக்கணும்னு சொல்லி அவனை கூப்பிட்டு, அரண்மனைக்கு கூப்பிட்டு அவனுக்கு தேவையானது எல்லாவற்றையும் கொடுத்து அவனை உயர்த்துகிறத நம்ம பார்க்கிறோம். ஒன்றுக்குமே ஒண்ணுமே இல்லாதவனா இருந்த ஒருவனுக்கு ஒரே நாள்ல அவ்வளோ பெரிய ஒரு பாதுகாப்பும் எல்லா ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கிடைக்கிறத நம்ம பார்க்கிறோம். இத போல ஆண்டவர் சொல்றாரு, இது ஒரு மனிதனிடத்துல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு சகாயம். ஆனா இந்த அண்ட சராசரங்களை படைத்தவர் சொல்லுகிறாரு, நானே உனக்கு கேடகமா இருக்கிறேன், நான் உனக்கு கேடகத்தை அனுப்புவேன்னு சொல்லல, நானே உனக்கு கேடகமா இருக்கிறேன். இது அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை நீங்க எவ்வளவு உள்வாங்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இன்றைக்கு நீங்க பலன் அடைய முடியும். அப்போ இது எதை குறிக்குது, அவருடைய பிரசன்ஸ் தான் நமக்கு என்னவா இருக்குதான், பாதுகாவலா இருக்குது. நமக்கு என்ன, நம்மளுக்கு நிறைய பேர் சொல்றோம், அவன் நம்ம லக்கு தான், நம்ம மயிரிழையில நமக்கு தப்பிச்சிட்டோம், மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் தான்
உண்மையில அது என்ன, யார் செஞ்ச காரியமோ தெரியல, யார் செஞ்ச புண்ணியமோ தெரியல, நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நம்மளுடைய லக்கு, நமக்குள்ள பலன், நமக்குள்ள கனெக்ஷன்ஸ் இதெல்லாத்தையும் நம்ம மேன்மையா சொல்றோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நமக்கும் அந்த ஆபத்துக்கும் நடுவில் நின்று நம்மை பாதுகாத்தது, நமக்கு கேடகமா இருந்து நம்மை காத்தது அவர்தான். தாவீது சொல்றாரு, அங்க அப்சலோமினால துரத்தப்பட்டு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிற நிலைமையில அங்க தாவீது சொல்றார், கர்த்தாவே நீர் என் கேடகமும், நீர் என் மகிமையும், நீர் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். சங்கீதம் 3:3 இருக்கு. நீர் எனக்கு கேடகமாயிருக்கிறீர். அப்ப அவர் நமக்கு இன்றைக்கும் அவரே நமக்கு கேடகமா இருக்கிறார்னா, எந்த ஆபத்தும் எந்த தீங்கும் நம்ம பக்கத்துல வர முடியும்? இப்ப உலகத்துல நம்மள பாடிகார்ட், பெரிய பெரிய தலைவர்களுக்கெல்லாம் பாடிகார்ட் செக்யூரிட்டி எல்லாம் வைக்கிறாங்க. அவங்களுக்கு நேரா ஒரு குண்டு வருதுன்னா உடனே அந்த செக்யூரிட்டி அவங்களுக்கு, அந்த தலைவருக்கு முன்னாடி போய் நின்னு அத அவரை தலைவர் ப்ரொடெக்ட் பண்ணும்படியா அவங்க போய் நிக்கிறாங்க. அது போலதான் இன்னைக்கு நமக்கும் நமக்கு வருகிற அந்த ஆபத்துக்கும் நடுவுல யார் இருக்கிறாராம்? தேவன் இருக்கிறாராம். நம்ம கண்ணுக்கு தெரியாத விபத்துகள், கண்ணுக்கு தெரியாத ஆபத்துகள், நமக்கு வரக்கூடிய ஆவிக்குரிய அந்த அந்த போராட்டங்கள், தவறான வழிகள்ல நம்ம போகாமல் இருக்கும்படிக்கு நமக்கு முன்பாக அவர் நின்று கொண்டிருக்கிறார். நம்ம அந்த ஆபத்துக்கு நேராய் நாம் கடந்து போகாதபடி நம்மை தேவனே பாதுகாக்கிறார். அதனாலதான் இந்த காலை வேளையில நீங்களும் நானும் அவருடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நிறைய பேருடைய வாழ்க்கையில சொல்ல முடியும், அவ்வளவுதான், இதோட என் வாழ்க்கை முடிஞ்சதுன்னு நினைச்சேன், ஆனா இன்றைக்கும் நான் ஜீவனோடு இருக்கிறேன்னா அது கர்த்தருடைய கிருபை அப்படின்னு சொல்றோம். அந்த கர்த்தருடைய கிருபை என்னன்னா, அவரே நமக்கு கேடகமாய் பல சூழ்நிலைகளில இருந்திருக்கிறார். அதனாலதான் இன்றைக்கும் நம்ம இந்த பூமியில இருக்கிறோம். அப்போ நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, ஏதோ பிசிக்கலா இந்த போர் வீரர்கள்லாம் ஒரு கேடகத்தை கொண்டு போவாங்க, அதை குறித்து சொல்லல. அது எதை சொல்லுதுன்னா, ஜீவனுள்ள ஒரு தேவரகமான ஒரு பாதுகாப்பு நம்மை எப்பொழுதும், நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாவற்றையும் பாதுகாக்கிற ஷீல்டா அவர் இருக்கிறாராம். இத குறிச்சு இன்னைக்கும் நம்ம ஆழமா தியானிக்கும் போது நன்றாக புரியும். அப்போ ஒரு முழு மனுக்குலத்தையும் பாவம், முதல் ஆதாமின் கீழ் வந்த முழு மனுக்குலத்தையும் பாவம் ஆண்டு கொண்டிருந்தது. இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வந்தபடியினால, நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அப்போ இந்த பாவத்தின் வல்லமையில இருந்தும் அந்த எதிரினுடைய அட்டாக் நமக்கு பெரும்பாலும் என்ன அட்டாக் நமக்கு இருக்குன்னா, நீ அப்படி செஞ்சல, நீ இப்படி செஞ்சலன்னு இரவும் பகலும் நம்மை குற்றம் சாட்டுகிறவனா இருக்கிறான். இந்த அட்டாக்ல இருந்து தேவன் நம்மை ப்ரொடெக்ட் பண்ணுகிறார். அவர் நமக்கு கேடகமா இருந்து, இல்ல அவன் சொல்றது நீ இல்ல, நான் உன்னை குறிச்சு என்ன சொல்லி இருக்கிறனோ அதுதான் நீ. நீ இன்றைக்கு எனக்கு பிள்ளையா இருக்கிறாய், நீ பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறாய், நீ நீதிமானாக்கப்பட்டிருக்கிறாய், நீ குற்றமற்றவனாய் இருக்கிறாய்ன்னு சொல்லி தேவன் நம்முடைய அந்த ஸ்பிரிச்சுவல் அட்டாக்ல இருந்து அவர் நம்மை கேடகமாய் இருந்து நம்மை பாதுகாக்கிறாராம். எப்படி ஒரு தாய் கோழி தன் குஞ்சுகள் மேல அது தன் செட்டைகளை விரித்து அது பாதுகாக்கிறது போல, நம்ம எந்த விதமான வெட்கமோ, அவமானமோ, பயமோ எந்த எந்த விதத்திலையும் நம்மை தாக்காதபடி அவருடைய இரத்தத்துக்குள்ள மூடி நம்மை மறைத்து நம்மை பாதுகாக்கிறாராம். அவருடைய ரத்தமே இன்னைக்கு நமக்கு ஷீல்டா இருக்கு. கிறிஸ்து நமக்கு என்னவா இருக்கிறாரு? கேடகமாய் இருக்கிறார். தேவன் நமக்கு கேடகமாய் இருந்து நம்ம எந்த விதத்திலையும் எதுவும் நம்மளை அட்டாக் பண்ண முடியாத இடத்துல அவர் நமக்கு பாதுகாவலாய் இருக்கிறார்.
அங்க யோபு அங்க சாத்தான் வந்து அங்க ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது அவன் சொல்றான், நீர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீர் வேலி அடைக்கவில்லையோ? இந்த யோபு ஒருத்தன் தான் சன்மார்க்கனும் ஊர் நீதிமானும். அந்த தேசத்திலே யோபும் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவனுமாய் இருந்தான். போதும். இப்போ இந்த ஒரு மனுஷன் தான், அவன் தான் எப்படி இருக்கிறான்? உத்தமனா இருக்கிறான், சன்மார்க்கனா இருக்கிறான், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனா இருக்கிறான். ஆனா அவன் பிள்ளைங்க அப்படி இல்லைங்கிறத அவனே இருதயத்துல அறிந்திருந்தா கூட, தேவன் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன செய்தாராம்? வேலி அடைத்து வைத்திருந்தார். அவன் கைகளின் கிரியையை அவர் ஆசீர்வதித்திருந்தார். அவனுடைய சம்பத்து தேசத்திலே பெருகிற்று. இது சாத்தான் அவனை குறித்து சொல்லுகிற ஒரு சாட்சி. அப்போ இன்றைக்கு புது உடன்படிக்கையில இந்த பழைய காலத்துல அந்த முதலாதாமின் கீழ் வந்த அந்த யோபுவுக்கு இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை தேவன் வைத்திருப்பார் என்றால், இன்றைக்கு கிறிஸ்துவுக்கு கீழே புது உடன்படிக்கையின் கீழே நம்முடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் அவர் இனி நினைக்கவே இல்லைங்கிற இடத்துக்கு நம்ம அவர் ரத்தத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம்னா, இன்றைக்கு குற்றம் சாட்டப்பட முடியாத இடத்துல நம்ம வந்திருக்கிறோம்னா, தேவன் நம்மையும் நம் வீட்டையும் நம் குடும்பத்தையும் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைத்து காப்பது எவ்வளவு நிச்சயம். நம்முடைய பவுண்டரிஸ், நமக்கு உண்டான இடங்கள், நமக்கு உண்டான சொத்துக்கள், நமக்கு உண்டான பிள்ளைகள், சுதந்திரம், நம்ம குடும்பம், எதையும் யாரும் என்ன செய்ய முடியாது? தொட முடியாது. அந்த அளவுக்கு தேவன் நம்மை சுற்றிலும் வேலி அடைத்து வைத்திருக்கிறார். இதை நான் சொல்லிட்டே இருக்கும் போதே நீங்க உங்க இருதயத்துல சொல்லுங்க, தேவன் என்னையும் என் குடும்பத்தையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் வேலி அடைத்திருக்கிறார். அப்போ ஒரு ஆவிக்குரிய ஒரு ஷீல்டு நம்மளை சுற்றி எப்பொழுதும் இருக்கிறத நம்ம உணரணும். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 7வது வசனத்துல பார்க்கிறோம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்போ இங்க முதல்ல நமக்கு எங்க ஷீல்டு தேவைப்படுதுன்னா, நம்ம இருதயம், எண்ணம், சிந்தனைகள்ல நமக்கு ப்ரொடெக்ஷன் தேவைப்படுது. அப்போ எப்போ அந்த ப்ரொடெக்ஷன் கிடைக்குதா, நம்ம முற்றிலுமாய் நம்ம எல்லா கவலைகளையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் நம்முடைய விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது இந்த தேவரகமான சமாதானம் நமக்கு உண்டாகுது. நம்ம உலகத்தின் எந்த காரியங்களும் நம்ம இருதயத்தை டிஸ்டர்ப் பண்ண முடியாத இடத்துக்கு நம்ம இருதயம் வருகிறது. அப்போ எப்படி ஒரு சோல்ஜர் ஒரு தேசத்தை ஒரு பாதுகாக்கிறானோ, மக்களை அச்சுறுத்தல்கள்ல இருந்து ஒரு வீரர்கள், போர் வீரர்கள் பாதுகாக்கிறது போல, தேவன் நம்முடைய இருதயத்தின் வாசல்ல இருந்து நமக்குள்ள தேவையில்லாத காரியங்கள் போகாதபடிக்கு அவர் காத்துக்கொள்ளுகிறார். யாருடைய இருதயத்தை அவர் காத்துக்கொள்ள முடியும்னா, நம்ம இருதயத்தை அவருக்கு டோட்டலா சரண்டர் பண்ணி இருக்கிறவங்க. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். நம்ம மைண்டு எந்த காரியங்கள் மனிதர்கள் மேலேயோ, மனிதர்களுடைய வார்த்தைகள் மேலேயோ, சூழ்நிலைகள் மேலேயோ போகாதபடி நம்முடைய மனது உறுதியாய் அவரை பற்றி பிடித்திருக்கும் பொழுது அவர் நிச்சயமாய் நம்மை பாதுகாக்கிறார் அப்படிங்கிறத நீங்க அறிந்து கொள்ளலாம். இப்ப இருதயத்தை அவர் ப்ரொடெக்ட் பண்றாரு. இப்போ தானியேல் சிங்க கெபியில தானியேல் போடப்படுவான்னு சொல்லி அங்க ஒரு சட்டமே அங்க இயற்றியாச்சு. அந்த ராஜாவை வணங்காதவர்கள் சிங்க கெபியில போடப்படுவாங்கன்னு. ஆனா தானியேலோ அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவனாய் இருந்தபடியினால அவன் முன் செய்து வந்தபடியே 3 வேளையும் தேவனிடத்துல ஜெபம் பண்ணி அந்த பல கனிகள் திறந்திருக்க அவர் தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அங்க அவனுடைய ஆத்துமாவையும் அவர் ப்ரொடெக்ட் பண்றாரு. அவனுடைய சரீரத்திலையும் ஒரு சேதமும் வராதபடி சிங்கங்களின் வாய்களை தேவன் கட்டி போட்டதை பார்க்கிறோம்.
அப்போ எந்த அளவுக்கு தேவன் தானியேலுக்கு ஒரு கேடகமாய் அந்த இடத்துல இருந்திருக்கிறார். அந்த ஆபத்து என் பிள்ளைய நெருங்க முடியாது, அவனுடைய ஆத்துமாவையும் தொட முடியாது, அவனுடைய சரீரத்தையும் தொட முடியாது. இந்த கால வேளையில உங்க கூட ஆண்டவர் பேசுறாரு. உங்க ஆத்துமாவை தொட, உங்க சரீரத்தை தொட எந்த சத்துருவுக்கும் அதிகாரம் இல்லை. நீங்க ஒருவேளை ஏதோ ஒரு குற்ற மனசாட்சியில நீங்க இருக்கலாம். இல்ல, அது நீங்க கிடையாது. உங்களுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் மறந்துட்டேன்னு சொல்றாரு. அவர் இனி நினைக்கவே மாட்டேன்னு சொல்றாரு. அவருடைய ரத்தம் நம்மை பாவமற சுத்திகரித்திருக்கிறது. இதுதான் நிஜம், இதுதான் சத்தியம். இன்னைக்கு அவருடைய ரத்தம் நமக்கு ஷீல்டா இருக்கு, நம்ம இருதயத்தை பாதுகாக்கும்படி. நாம் நீதிமான் என்கிற மார்க்கவசம் நாம் அணிந்திருக்கிறோம். அடுத்ததா நம்ம பார்க்கிறோம், அவரு லிட்ரலா நம்மள பிசிக்கலாவும் எப்படி பாதுகாக்கிறார். நம்ம சங்கீதம் 121:7-8 பார்க்கிறோம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் நமக்கு முன்னாடி ஷீல்டா இருந்தார்னா நம்ம எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிற நல்ல தேவனாய் அவர் இருக்கிறார். நம்முடைய ஆத்துமாவையும் அவர் காக்கிறாராம். நம்முடைய போக்கையும் வரத்தையும் நம்மை சுற்றிலும் அவர் கேடகமாய் இருந்து நம்மை பாதுகாக்கிறாராம். இந்த காலை வேளையில நம்ம அதை நல்ல ஆழமா அறிந்து கொள்ள வேண்டிய இடத்துல இருக்கிறோம். நம்ம எங்க போனாலும் எங்க வந்தாலும், அன்னைக்கு ஆபிரகாமுக்கு அவர் கேடகமா இருக்கிறேன்னு சொன்னப்போ, அங்க ஆபிரகாமுக்கு அவர் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் கேடகமா இருந்ததை நம்ம பார்க்கிறோம். ஒரு ஆபத்தும் ஆபிரகாமை அணுகவில்லை. நல்ல முதிர் வயதுல அவர் என்ன செஞ்சாராம்? மரித்தாராம். அவர் உயிரோட இருக்கிற வரைக்கும் ஒரு தீங்கும் அவரை அணுகாதபடிக்கு தேவன் அவருக்கு கேடகமாய் இருந்ததை நாம் பார்க்கிறோம். அங்க சாராள மற்ற ராஜாலாம் அங்க கடத்தி கொண்டு போனப்ப கூட சாராள தொடுறதுக்கு கூட ஆண்டவர் அனுமதிக்கல. அந்த அளவுக்கு அவர் கேடகமாய் இருந்திருக்கிறார். அங்க தரிசனத்துல அங்க பயத்தை உண்டு பண்ணுகிறார். அது வாசிங்க. அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்தில் அனுப்பிவிடு. அவன் ஒரு தீர்க்கதரிசி. நீ பிழைக்கும்படி அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். நீ அவனை அனுப்பிவிடாதிருந்தால் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள் என்று அறிவாயாக என்று சொப்பனத்தில் அவனுக்கு சொன்னான். அப்போ எந்த அளவுக்கு ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் அவனுடைய மனைவிய கூட யாரும் தொடவிடாதபடி தேவன் பாதுகாத்திருக்கிறார். இன்னைக்கு இததான் நமக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு நமக்கு கேடகமா இருக்கிறார்னா நம்மை சுற்றிலும் நம் இரத்த சொந்தங்கள் எல்லாருக்கும் அவர் என்னவா இருக்கிறார்? கேடகமா இருக்கிறார். யாரையும் தீங்கு அணுக முடியாதபடிக்கு அவர் நம்மை பாதுகாக்கிற இந்த காலை வேளையில ஒருவேளை உங்களுடைய உறவுகளை குறித்து, உங்களுக்கு நெருக்கமானவர்களை குறித்து நீங்க பயந்து கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட தான் இடைப்படுகிறார். அவர் உங்களுக்கு கேடகமாய் இருக்கிறார்னா உங்கள் நிமித்தம் உங்களுடைய உறவுகளையும் தொட யாரும் அவர் அனுமதிக்க மாட்டார். ஏன்னா அவங்கள தொட்டா உங்க இருதயம் வேதனைப்படும், துக்கப்படும் அவர் அறிந்திருக்கிறார். அந்த அளவுக்கு அவர் நமக்கு கேடகமாய் இருக்கிறாராம். அங்க இஸ்ரவேல் மக்கள் அங்க எகிப்தில இருந்து புறப்பட்ட பிறகு பகல்ல மேகஸ்தம்பம், இரவுல அக்கினி ஸ்தம்பத்தினால அவர் அவர்களை வழி நடத்துகிறதை பார்க்கிறோம். யாத்திராகமம் 13வது அதிகாரம் 21-22. அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சங்காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. அவரே எப்படி இருக்கிறாரா? பகல்ல மேகஸ்தம்பமா, இரவுல வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பமா அவர்களுக்கு முன் அவர் செல்லுகிறார். எந்த அளவுக்கு தன்னுடைய ஜனங்கள் மேல அவர் அன்பு வைத்து
அவர் அவ்வளவு தூரம் தன்னுடைய ஜனங்களை வழி நடத்திட்டு போறாருன்னா, இன்னைக்கு அவருக்கு பிள்ளைகளா இருக்கிற நம்மை எவ்வளவு தூரம் நம்மை பாதுகாத்து நம்மை வழி நடத்துவது எவ்வளவு நிச்சயம். பகல்ல மேகஸ்தம்பம், இரவுல அக்கினி ஸ்தம்பம் ஜனங்களிடத்திலிருந்து விலகவே இல்லையாம். அப்போ நமக்கு பாதைக்கு அவர் வெளிச்சமா இருக்கிறார். நம்முடைய பாதையில எந்த தீங்கும் நம்மை அணுகாதபடிக்கு நமக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். இப்போ ஒரு சின்ன பிள்ளை ஒரு ரோட கிராஸ் பண்ணும்போது தகப்பனுடைய கரத்தை விட்டுட்டு போகும்போது அந்த தகப்பன் கூட வந்தா கூட ஏதோ ஒரு கார் ஒண்ணு பாஸ் பண்ணுதுன்னா உடனடியாக அந்த தகப்பன் அந்த பிள்ளைக்கு முன்பாக சென்று அந்த பிள்ளை சேதமடையாதபடி அந்த பிள்ளையை இழுத்து கொண்டு அந்த கார்ல அடிபடாதபடி பாதுகாக்கிறத பார்க்கிறோம். அதே போலதான் இன்னைக்கு நமக்கு எந்த சேதமும் வராதபடிக்கு அவர் நமக்கு கேடகமாய் இருக்கிறார். நமக்கு இன்னைக்கு வரக்கூடிய ஒவ்வொரு காலதாமதம் இல்ல அடைக்கப்பட்ட ஒவ்வொரு கதவு இது எல்லாமே அவர் நமக்கு கேடகமா இருக்கிறதுனால நடந்த சம்பவங்களா இருக்கும். ஒருவேளை நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல அந்த கதவுகள் நிச்சயமாய் திறக்கும். ஆனா எதிர்பார்க்கிற நேரத்துல நம்ம ஏன் இன்னும் ஆண்டவர் இந்த வாசலை எனக்கு திறக்கல அப்படிலாம் சொல்றோம்னா அந்த இடத்துல தேவன் சிலவற்றிலிருந்து நம்மை பாதுகாக்கும்படிக்கு அந்த கதவை அடைத்து வைத்திருக்கிறார். அதுல சில தாமதங்கள் நமக்கு ஏற்படுதுன்னா அதுல ஏதோ ஒரு கெடுதல் நமக்கு இருக்கலாம்னு சொல்லிதான் தேவன் அந்த தாமதத்தையும் நமக்கு அந்த நாட்களுக்குள்ள அந்த தாமதம் அப்படிங்கிற இந்த வெயிட்டிங் பீரியட்ல பல காரியங்கள்ல நம்மை பலப்படுத்துகிறார். அதனால எதை குறித்தும் நம்ம என்ன செய்ய வேண்டாம், கலங்க வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற காரியங்கள் அனைத்தும் அது நன்மையாகவே தான் இருக்குது. ஏன்னா அவரே நமக்கு கேடகமாய் இருக்கிறபடியினால. இன்னைக்கு அவருடைய வார்த்தை நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 5வது வசனம். தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள். எவ்ரி வேர்ட் ஆஃப் காட் ப்ரூவ்ஸ் ட்ரூ. அதாவது ஒவ்வொரு வார்த்தையும் என்னவா, உண்மையா, சத்தியமா. தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவரையும் அவருடைய வார்த்தையையும் அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் எப்படி இருக்கிறாராம், கேடகமாய் இருக்கிறார். இன்னைக்கு உலகத்துல எந்த வார்த்தைகளை நம்ம அண்டிக் கொண்டிருக்கிறோம், எந்த வார்த்தைகளை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம்? மனிதர்கள் பேசுகிற வார்த்தையா, மனிதர்கள் நம்மை குறித்து சொல்லுகிற காரியங்களா, இல்ல சூழ்நிலைகள் சொல்லுகிற காரியங்களா? நம்முடைய எண்ணங்கள் வார்த்தைகளை தான் சாப்பிடுமா. தாட்ஸ் ஈட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். எந்த வார்த்தைகளை நம்ம எண்ணங்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறது? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய வார்த்தை தான் உண்மையும் சத்தியமும் ஜீவனுமா இருக்குது. என்னையும் என் வார்த்தையும் அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். எதை குறிச்சு பயப்பட? வார்த்தை இதை சொல்லுது, என் அப்பாவினுடைய வார்த்தை தான் உண்மை, சத்தியம். அந்த வார்த்தைக்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் எனக்கு கேடகமாய் இருக்கிறார். நான் அவரை பற்றி பிடித்திருக்கிறபடியினால என்னையும் என் குடும்பத்தையும் ஒரு தீங்கும் அணுக முடியாதுங்கிற இடத்துக்கு நம்ம இருதயம் வரும் பொழுது, நம்ம இருதயத்துல எதை விதைக்கிறோமோ அதைத்தான் நாம் அறுப்போம். அப்போ இன்றைக்கு நம்ம நல்லா பார்க்கிற காரியம், அவர் நமக்கு கேடகமாய் இருக்கிறார். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம் ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. அவருடைய மறைவில் இருக்கிறவன், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இதெல்லாம் 91ஆம் சங்கீதம் முழுவதுமே நமக்கு அவர் கேடகமா இருந்து நம்மை பாதுகாக்கிற காரியத்தை தான் நாம் பார்க்கிறோம். அவருடைய வார்த்தை உண்மை உள்ளது, சத்தியம் உள்ளதுன்னா அது எல்லாம் நமக்குரியதாக என்றைக்கு எனக்குரியதுன்னு நீங்க எப்ப பர்சனலைஸ் பண்ணி அந்த வார்த்தைகளை நீங்க வாசித்து தியானிக்கிறீங்களோ, அந்த வார்த்தையே உங்களுக்கு, வார்த்தையை விதைத்த தேவனே உங்களுக்கு எப்படி இருப்பாராம், கேடகமாய் இருப்பாராம்.
எந்த தீங்கும் நம்மள அணுக முடியாது. நம்முடைய வழிகளில் எல்லாம் நம்மை காக்கும்படிக்கு அவரே தூதர்களுக்கு கட்டளையிடுவாராம். நம்ம செய்ய வேண்டியது அவருக்குள்ள நம்ம நிழலுக்குள்ள நம்ம இருக்க வேண்டியதுதான். அவருடைய வார்த்தைக்குள்ள நம்ம இருக்க வேண்டியதுதான் நம்முடைய வேலை. நம்ம மற்றபடி எதை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டியதில்ல. அவர் நமக்கு கேடகமாய் இருக்கிறார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு பார்க்கிறோம். அக்கினி சூளையில போட்டப்ப கூட அவர்களை சுற்றிலும் அவர் கேடகமாய் இருந்து அந்த அக்கினியின் கருக்கு கூட அவங்க எந்த விதத்திலையும் அவங்க மேல கூட அந்த வாசனை வீசல. அந்த அளவுக்கு அவங்கள அவர் ப்ரொடெக்ட் பண்ணதை பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு அந்த நாட்கள்லயே அவ்வளவு பாதுகாப்பு இருந்திருக்கும் அப்படின்னா இன்றைக்கு நமக்கு அவர் எவ்வளவு பாதுகாப்பை கொடுப்பது நிச்சயம். அடுத்ததா பார்க்கிறோம், நான் உனக்கு மகா பெரிய பலனாய் இருக்கிறேன். அது இங்கிலீஷ்ல அது வேற மாதிரி இருக்கு. ஐ ஆம் யுவர் எக்ஸீடிங்லி கிரேட் ரிவார்டு. நானே உனக்கு பெரிய வெகுமதியா இருக்கிறேன். உனக்கு மிகப்பெரிய கிஃப்டே நான் தான் அப்படின்னு சொல்றாரு. அங்க ஆபிரகாம் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்கு அவர் என்ன செய்யல, அவர் அலைந்து தெரியல. அது தேவனே அவரை ஆசீர்வதிக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். ஆனா ஆபிரகாமுடைய இருதயம் அந்த பொண்ணுக்கோ பொருளுக்கோ புகழுக்கோ பேருக்கோ எதுக்கோ அலைந்து தெரியல. அந்த ராஜா அவர் கொடுக்கும்னா எனக்குள்ள என்கிட்ட இருக்கு அந்த பொருட்கள் எல்லாம் நீ எடுத்துக்கோன்னு சொன்னப்ப கூட நீர் எனக்கு தந்து ஆபிரகாமை பெரியவன் ஆக்கினேன்னு சொல்ற அந்த பேர் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னபடியினால இருக்கிறதுலே ஹையஸ்ட் லெவல் ஆஃப் பிளெஸிங் என்னன்னா அவரே நமக்கு கிஃப்டா நமக்கு கொடுக்கிறாராம். இது இன்னும் நான் சொல்லும் போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். அப்போ அவருடைய பிரசன்ஸ், அவருடைய தயவு, அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப், இதை எல்லாத்தையும் நானே என்னையே நான் உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லி தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் இந்த காலை வேளையில அவர் சொல்றாரு, நான் என்னையே உனக்கு வெகுமதியா நான் கொடுக்கிறேன், கிஃப்டா கொடுக்கிறேன். மோசே சொல்றாரு, உங்களுடைய பிரசன்னம் எங்க கூட வரலன்னா எங்களை இந்த இடத்துல இருந்து கொண்டு போக வேண்டாம். அவனுக்கு அந்த கானான் தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை விட அவருடைய பிரசன்னத்தை அங்க பெரிதாய் பார்க்கிறோம். பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்கு முன்பாக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினேன், குப்பையுமாக பார்க்கிறேன்கிறாரு. அந்த அளவுக்கு அந்த பிரசன்ஸ் தான் அவங்க என்ன செய்யறாங்க, எதிர்பார்க்கிறவர்களா இருக்கிறாங்க. இன்னைக்கு நமக்கு உலக பிரகாரமா நமக்கு வீடு, காரு, சொத்து, சுகம், தங்கம், வைரம் இது எல்லாம் நமக்கு கிடைக்கலாம். ஒருத்தனுக்கு வந்து ஒருத்தர் வந்து அவ்வளவு கிஃப்டையும் கொடுத்துட்டு இத நான் கொடுக்கிறேன், ஆனா இது வேணுமா, இத கொடுக்கிற நான் உனக்கு வேணுமா, என்னுடைய ஞானம், என்னுடைய சப்போர்ட், என்னுடைய அன்பு உனக்கு என்றென்றைக்கும் இருக்கும். உனக்கு இது வேணுமா, இது நான் உனக்கு வேணுமான்னு கேட்டா நம்ம எதை சூஸ் பண்ணுவோம்? என்றைக்கும் இதை தருகிறவர் நம்ம கூட இருந்தா நம்ம எந்த ஆசீர்வாதத்துக்கும் குறைவு இருக்காது. நம்ம இருதயத்துல சமாதானம், சந்தோஷம், அந்த தேவரகமான ஒரு வாழ்க்கையிலையும் நம்ம என்ன செய்வோம், என்ஜாய் பண்ணுவோம். இததான் ஆபிரகாமுக்கு தேவன் அங்க வாக்கு கொடுக்கிறத பார்க்கிறோம். நானே உனக்கு பெரிய வெகுமதியா இருக்கிறேன். அவர் வெகுமதியா ஆபிரகாமுக்கு அங்க வர்றாரு. அவன் வாழ்க்கையில எந்த குறைவும் இல்லாமல் தேவன் அவனை நடத்தினத நம்ம பார்க்கிறோம். அப்போ நமக்கு இன்றைக்கு இந்த பூமியில நமக்கு கிடைக்கக்கூடிய செல்வங்கள், நமக்கு கிடைக்கக்கூடிய நில ஆசீர்வாதங்கள், இது எல்லாவற்றையும் விட ஆண்டவர் சொல்றாரு, மகளே மகனே, நானே உனக்கு மகா பெரிய ஒரு பெரிய வெகுமதியா இருக்கிறேன், பலனா இருக்கிறேன். நான் உனக்கு பலனா இருக்கிறேன்னா இந்த உலகத்துல நீ எதை குறித்தும் கலங்க தேவையில்லை. அப்போ அங்க சொல்றாரு, அங்க ஆபிரகாம் கிட்ட ஏன் அந்த வார்த்தையை சொல்றாருன்னா, மகனே நீ சரியானதை நீ சூஸ் பண்ண, வானத்தையும் பூமியை உண்டாக்குற கர்த்தருக்கு நீ முன்பாக அவர்கிட்ட நான் என் கைகளை விரிக்கிறேன், எனக்கு அவர் போதும், எனக்கு நீ கொடுக்கிற ரிவார்டு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொன்னபடினால அங்க ஆபிரகாமுக்கு சொல்றாரு, நானே உனக்கு வெகுமதியா இருக்கிறேன். இந்த காலை வேளையில நம்மளும் சொல்லுவோம், ஆண்டவரே நீங்க எனக்கு போதும்,
நம்ம நிறைய பேர் தேவனை தேடுறது, ஐயோ வாக்குத்தத்தம் நிறைவேறணும், நம்ம வாழ்க்கையில அது நடக்கணும், இது நடக்கணும், எல்லாமே ஆசீர்வாதங்களுக்காக நம்ம தேடி வந்திருந்தா கூட, இந்த காலை வேளையில நம்ம இருதயம் திறந்து சொல்ல வேண்டிய வார்த்தை, ஆண்டவரே நீர் எனக்கு போதும். ஆசீர்வாதத்தை தருகிறவர் என் கூட இருந்தா போதும். இந்த ஆசீர்வாதத்துக்கு மேல இந்த ஆசீர்வாதத்தை தேடி தேடி ஓடின நாட்கள் எனக்கு போதும். நீங்க என் கூட இருந்தீங்கன்னா எதை எப்போ எப்படி செய்யணும், எப்ப கொடுக்கணும், எல்லாவற்றையும் நீர் எனக்காக சரியான நேரத்துல எனக்கு செய்கிற தேவனாய் நீர் இருக்கிறீர். கர்த்தர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அதினதின் காலத்துல அவர் நேர்த்தியாய் செய்கிற தேவனாய் இருக்கிறபடியினால எனக்கு ஒரு குறைவும் என் தேவன் வைக்க மாட்டார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்போ அந்த இடத்துலதான் என்ன நீங்க வச்சிருக்கிறீங்க, அதனால நீங்க மாத்திரம் எனக்கு போதும். அவர்தான் நமக்கு சுகத்தை கொடுக்கிறவர், நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர், நம்ம கூட இருக்கிறவர், எல்லாமே அவர்தான். அப்ப அவர் இருந்தா போதும், மற்ற எந்த காரியத்தை குறித்தும் நாம் கலங்க வேண்டியதில்லை. அவர் நம்ம கூட இருந்தா நம்ம பார்க்கிறோம் சங்கீதம் 37:4 கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அப்போ நம்ம அவரு கூட நடக்க 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 என்ன ஆகும்னா, நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களும் அவருடைய இருதயத்தின் எண்ணங்களும் ஒன்றாய் மாறும். அத ஆண்டவர் பெர்ஃபெக்ட்டா நம்ம இருதயத்தின் வேண்டுதல்களை நமக்கு என்ன செய்கிறாராம்? அவர் அருளி செய்கிறாராம். அவர்தான் நம்முடைய சந்தோஷத்தின் ஊற்றாய், அந்த சோர்ஸே அவர்தான். நம்முடைய கனவுகள் அது நிஜமாகும். நமக்கு என்னெல்லாம் தேவையோ நம்மை திருப்திப்படுத்தும்படியாய் தேவன் நம்முடைய மன விருப்பங்களை அவர் நிறைவேற்றுகிறார். அவரிடத்துல என்ன செய்தா போதும், மன மகிழ்ச்சியா இருந்தா போதும். நீங்க என் கூட இருக்கிறீங்க, அது எனக்கு போதும், நீங்க எனக்காக எல்லாத்தையும் செய்வீங்க, நீங்க எனக்கு பெரிய கிஃப்டா இருக்கிறீங்க, நீங்க எனக்கு கேடகமா இருக்கிறீங்க அப்படின்னு அவரிடத்துல மன மகிழ்ச்சியா இருந்தா போதும், மற்றவைகள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ அடுத்ததான் நம்ம பார்க்கிறோம், இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் இது எல்லாமே அது ஒரு காலத்துல அது எல்லாமே அது ஃபேட் ஆகி போகிறத தான் பார்க்கிறோம் நம்ம. அங்க சங்கீதம் 73 அங்க தாவீது சொல்றாரு ஒரு வசனம், அது எனக்கு ரொம்ப பிடித்த வசனம். சங்கீதம் 73:25-26. உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பமில்லை. என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது. தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார். அங்க சொல்றாரு, பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்துல உம்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை. நீர் என் இருதயத்தின் கண்மலை, என் பங்குமாய் இருக்கிறீர். என் இருதயத்தின் கண்மலையே யாருதான்? நீங்கதான். நீங்கதான் எனக்கு பங்காய் இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி அங்க சொல்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம இன்னைக்கு அந்த இடத்துல இருக்கிறோமா? பூலோகத்துல உங்களை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்ல. சங்கீதம் 42:1 பார்க்கிறோம், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேலேயே என்ன செய்து வாஞ்சித்து கதறுகிறது. அப்போ பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் எல்லாம் அவரிடத்திலிருந்து வந்த நன்மைகளை விட அவரைதான் வேணும்னு சொல்லி அங்க ஆவலோடு இருக்கிறாங்க. அந்த பழைய ஏற்பாட்டுல அந்த பரிசுத்தவான்களுக்கு தீர்க்கதரிசிகளுக்கும் வெளிப்படாத ஒரு காரியம் இந்த புதிய ஏற்பாட்டுல புதிய உடன்படிக்கையில இருக்கிற நமக்கு ஒரு காரியத்தை தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த தேவன் என்றென்றைக்கும் நம்ம கூட இருக்கிறதை அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அவர் சொல்லிட்டாரு, நானே உனக்கு கிஃப்டா உன் கூட தான் என்னன்னைக்கும் இருக்கிறேன். இதுக்கு மேல நமக்கு உலகத்துல வேற என்ன தேவை? அது என்ன தேவையா இருந்தாலும் அவரிடத்துல நம்ம மன மகிழ்ச்சியா இருக்கும்போது அது என்னென்ன எப்பப்போ நமக்கு நிறைவேறணும், நமக்கு கொடுக்கணும், அந்த ஏற்ற காலத்துல ஏற்றதை நமக்கு
அவர் நிச்சயம் அருளி செய்வார். அவர் மாத்திரம் எனக்கு போதும், அவர் என் கூட இருக்கிறாருங்கிற அந்த சந்தோஷத்துல நம்ம என்ன செய்யணும்? நிலைத்திருக்கணும். அடுத்ததா அவர் நமக்கு எப்படி பெரிய வெகுமதியா இருக்கிறார். நம்ம 2 பேதுரு 1வது அதிகாரம் 4வது வசனம். உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவராகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தந்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு என்ன செய்திருக்கா? கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இன்னைக்கு இந்த தேவன் அங்க நம்ம பார்க்கிறோம். அதுக்கு முன்னாடி உள்ள வசனங்கள் எல்லாம் நீங்க வாசித்து பாப்பீங்கன்னா, அவரை இந்த தேவன் என்றைக்கும் நம்ம கூட தான் இருக்கிறார். இத நம்ம அறிய 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 நமக்கு என்ன பெருகும்? நம்ம வாழ்க்கையில கிருபையும் சமாதானமும் பெருகுமா? அது மாத்திரம் இல்ல, நம்ம ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளுகிறதா. அப்போ எல்லாமே எதுல அடங்கி இருக்குதுன்னா, தேவனை அறிகிற அறிவுலதான் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அடங்கி இருக்கு. நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோம்? இந்த ஆசீர்வாதங்களை தேடியே ஓடிட்டு இருக்கிறோம். நம்ம என்றைக்கு அவரை அறிகிற அறிவுல நம்ம வளர ஆரம்பிக்கிறோமோ, நம்ம வாழ்க்கையில கிருபை பெருகுது, சமாதானம் பெருகுது, வாழ்க்கையில நமக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதங்களும் பெருகுது, நமக்கு மகா மேன்மையான அருமையான வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குத்தத்தங்கள் தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தைகள், அது மிகவும் புடமிடப்பட்டவைகள். அந்த வார்த்தைகள் தான் சத்தியம், அந்த வார்த்தைகள் தான் ஜீவன். அப்போ இப்படிப்பட்ட ஒரு வெகுமதியை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். வெகுமதியாகவே அவர் நமக்கு இருக்கிறார். அப்படின்னா இன்னைக்கு நம்மளை சுற்றிலும் மாத்திரம் இல்ல, அவர் நமக்குள்ளேயும் இருக்கிறார். அப்படின்னா இன்னைக்கு மற்ற மனிதர்கள் என்ன புறக்கணித்தா என்ன நம்மளை குறித்து நெகட்டிவா பேசுனா எதை பற்றியும் நாம் கலங்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு இல்லை. அங்க ஸ்தேவான கல்லெறியறாங்க. ஆனா கூட அவ யார பார்க்கிறான்? அவருடைய தேவனுடைய வலது பாரிசத்துல இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நான் பார்க்கிறேன்னு சொல்லி அவனுடைய சந்தோஷம் ஃபுல்லா அங்க கல்லெறியும் போது கூட அங்க தேவனுடைய முகத்தை பார்த்தவன் சந்தோஷப்படுகிறான். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 55, 56 இருக்கு அந்த வசனம். அப்போ அந்த வழியில கூட அவருடைய மகிமையை அங்க பெரிதாய் பார்க்கிறத நம்ம பார்க்கிறோம். நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அங்க எல்லாரும் சுற்றி அவ்வளவு வலி அவன் உடம்புல. அந்த வலி எல்லாம் அவனுக்கு தெரியவே இல்லை. அவன் தன்னை ஒப்பு கொடுத்ததுனாலதான் அங்க கல்லீர் எறியறதுக்கு அதாவது எந்த ஒரு பரிசுத்தவானும் அவங்க ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் அவங்கள யாரும் டச் பண்ண முடியல. இப்ப பவுலையே கல்லெறிஞ்சு செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு போட்டு போறாங்க. ஆனா அந்த காலம் வராததுனால, அவங்க ஒப்பு கொடுக்காததுனால மறுபடியும் ஊழியத்தை தொடங்குகிறார். ஆனா இந்த இடத்துல ஸ்தேவான் அங்க இயேசுவை அங்க பெரிதாய் பார்க்கிறபடினால சரீரத்துல ஏற்பட்ட அங்க வலி அவனுக்கு தெரியவே இல்லை. அங்க இயேசுவை பார்க்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கோ நம்ம சூழ்நிலைகள்ல நம்ம யாரை பார்க்கிறோம்? எனக்கு ஒருவர் இருக்கிறார், என்னோடு கூட ஒரு தகப்பன் என்னோடு கூட என்றென்றைக்கும் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார், என்னோடு கூட அவர் இருக்கிறார். இந்த உலகம் சொல்றது நான் அல்ல அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வரும்போது நமக்கு நிச்சயமாய் நம்ம வாழ்க்கை என்றென்றைக்கும் சந்தோஷமா இருக்கும். வசனம் சொல்லுது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நமக்கு நம்ம எத்தனையோ ஆசீர்வாதங்களை தான் நம்ம தேடி இயேசுவை தேடி வந்திருக்கிறோம். ஆனா இன்றைக்கு அவரை நாம் பங்காக கொள்ளும் பொழுது நம்ம வாழ்க்கையில
மத்த ஆசீர்வாதங்கள் அது நம்மை தேடி வரும். நம்ம அதை குறிச்சு கவலைப்பட வேண்டியதே இல்லைன்னு சொல்லி தேவன் சொல்லுகிறார். தானியேலுக்கு கவலை இருந்ததா, இனி சிங்கக்கேபியில போட்டுருவாங்களே, நான் செத்து போயிருவனோ? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ யாரும் அவங்களுக்கு என்ன செய்யல, கவலை வரல. ஏன்னா அவங்க கண்கள் தேவனை மாத்திரம் நோக்கி கொண்டிருந்தது. சூழ்நிலைய பார்க்கவே இல்லாதபடி அவங்க இருதயமும் மனமும் தேவனை அண்டி பிடித்து கொண்டிருந்தது. தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார். அவர் மகா பெரிய பலனாயிருக்கிறார். அப்போ இந்த இடத்துக்கு நம்ம இருதயம் வரணும் அப்படிங்கிறதுதான் இந்த காலை வேளையில தேவனுடைய விருப்பமா இருக்கு. இந்த காலை வேளையில இந்த ஒரு வாக்குத்தத்தத்தின் மூலம் தேவன் இவ்வளவு காரியங்களை நம்ம கூட பேசி இருக்கிறாருன்னா நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்றாரு, பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். எங்கேயோ இருந்து வந்த பயம், இந்த பயம் இந்த காலை வேளையில ஆண்டவர் வேண்டான்னு சொல்றாரு. அது உங்க எண்ணங்கள்ல இருந்து வந்த பயமா இருக்கலாம், மற்ற மனிதர்களுடைய செய்கைகள் நிமித்தம் வந்த பயமா இருக்கலாம், மற்ற மனிதர்களுடைய வார்த்தைகள் நிமித்தம் வந்த பயமா இருக்கலாம், உங்களுடைய சூழ்நிலைகள் நிமித்தம் வந்த பயமா இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒன்னும் உன் பக்கத்துல வர முடியாது. இன்றைக்கு உலகத்தை படைத்து ஆளுகை செய்கிறவர் சொல்லுகிறார், நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன். இது லிட்ரலா நீங்க அப்படியே ஃபீல் பண்ணணும் இந்த வசனத்தை. அப்பதான் இந்த வார்த்தையின் பலனை நம்ம அனுபவிக்க முடியும். எந்த விதமான காணக்கூடிய உலகத்துல இருந்து வருகிற எதுவும் நம்மள என்ன செய்ய முடியாது, அட்டாக் பண்ண முடியாதபடி, நம்மளுடைய ஸ்பிரிச்சுவலா, நம்மள பிசிக்கலா, எமோஷனலா எதுவும் அட்டாக் பண்ண முடியாதபடி அவர் நமக்கு கேடகமாய் இருக்கிறார். அவரே நமக்கு பொக்கிஷமாய் நம்ம கூட இருக்கிறார். அப்போ இந்த இடத்துக்கு நம்ம இருதயம் இந்த காலை வேளையில தேவன் கொண்டு வந்திருக்கிறார். பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். அவர் போதும், நீர் மாத்திரம் போதும் அப்படின்னு பாட்டெல்லாம் அழகா படிக்கிறோம். ஆனா எந்த அளவுக்கு நம்ம இருதயத்துல இருந்து, அப்பா நீங்க மாத்திரம் எனக்கு போதும்னு சொல்லி அவரையும் அவரை அறிகிற அறிவையும் நம்ம பெரிதாய் நம்ம பார்க்கிறோம். அதுதான் நமக்கு இன்றைக்கு ஜெயத்தையும் விடுதலையையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருகிற காரியமா இருக்கு. அந்த சந்தோஷமும் சமாதானமும் நமக்கு எப்ப வருதோ, நம்ம மற்ற காரியங்கள் எல்லாம் அது தானாகவே நம்ம வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்ம பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது ஆண்டவர் சொல்ற காரியம், பயப்படாத. யோசுவாட்ட சொல்றாரு, யோசுவாவே நீ பயப்படாத, நான் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன் கூட இருப்பேன். மரியாள்கிட்ட சொல்றாரு, பயப்படாத. சகரியாட்ட பரலோகத்துல இருந்து ஒரு மெசேஜ் வருதுனாலே முதல்ல சொல்லப்படுகிற காரியம், பயப்படாத, பயப்படாதே. அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு என்ன செய்ய வேண்டாம், பயம் வேண்டாம். ஏன்னா இந்த உலகத்தையும் சர்வத்தையும் ஆளுகிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நமக்கு கேடகமாய், அரணாய், துருகமாய், கோட்டையாய், கண்மலையாய், நம்முடைய இரட்சணிய கொம்பாய் அவர் இருக்கிறார். அவர் சொல்றாரு, என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று இருக்கா? கர்த்தரால ஆகாத காரியம் ஒண்ணு இருக்கா? அப்ப அப்படிப்பட்ட தேவனே நமக்கு கேடகமா இருக்கிறாருன்னா, இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலைகளை குறித்து நாம் ஏன் பயப்படணும்? அப்பா நீங்க எனக்கு இருக்கிறீங்க, நீங்க எனக்கு போதும், நீங்க எனக்கு கேடகமா இருக்கிறீங்க, நான் உமக்குள்ள மகிழ்ந்து களி கூறுவேன். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பயப்படாத, மகிழ்ந்து களி கூறு. சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, மகிழ்ந்து களி கூறு. இனி தீங்கை காணாதிருப்பாய். எத்தனை வாக்குத்தத்தங்களை நம்ம பார்க்கும் போதோ அத்தனையிலயும் அவர் சொல்றாரு, நீ மகிழ்ச்சியாயிரு.
ஏன்னா ஆண்டவருடைய இருதயம் நம்ம எப்பவும் மகிழ்ச்சியா இருக்கணுங்கிறது அவர் இருதயம். ஏன்னா நான் பாதுகாப்பா இருக்கிறேனே, நீ ஏன் எதை குறிச்சு நீ கவலைப்பட வேண்டாம். நீ எனக்குள்ள நீ மகிழ்ந்து களி கூறிக்கொண்டே இருந்தா போதும். அங்க அந்த வசனத்துல பார்க்கிறோம், சியோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு. செப்பனியா 3:14. இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். நீ பார்க்கவே மாட்ட தீங்க. ஏன்னா நான் உன் நடுவுல இருக்கிறேன். நீ அதனால என்ன செய்? கெம்பீரித்து பாடு, மகிழ்ந்த களி கூறு. அடுத்த வசனம் பார்க்கிறோம். அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கெம்பீரமாய் களி கூறுவார். அடுத்ததா பார்க்கிறோம். நீங்க இந்த செப்பனியா 3 கடைசி வசனங்களை வாசிச்சு பாருங்க. வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக பண்ணுவார். நம்முடைய சிறையிருப்பை அவர் என்ன செய்கிறாராம்? மாற்றுகிறாராம். பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் அவர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நம்மை அவர் வைக்கிறாராம். இது எல்லாம் எப்ப நடக்குது அப்படின்னா, அவரிடத்துல நம்ம மகிழ்ந்து களி கூறும் போது. பயப்படவே தேவையில்ல. வாழ்க்கையின் எந்த சூழ்நிலைகளிலும் நம்ம பயப்படாதபடி நம்ம அவரை புகழ்ந்து பாடி துதிச்சு ஆர்ப்பரித்து கம்பீர சத்தத்தோட, அப்பா நீங்க இருக்கிறீங்க, இந்த உலகத்தையே படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் எனக்கு கேடகமா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆர்ப்பரித்து மகிழ்ந்து துதிக்கும் போது இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு நடக்கிறத பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு காலை வேளையில பல வார்த்தைகளை நம்ம கூட தேவன் தீர்க்க தரிசனமாக பேசி இருக்கிறார். இந்த நம்ம ஹார்ட்ட நம்ம என்ன செய்யணும்? அவர் நமக்கு கேடகமா இருக்கிறார். ஆனா நம்ம எண்ணங்கள்ல தேவையில்லாத எண்ணங்களை விதைக்க நாம் அனுமதி கொடுக்காதபடி நம்ம இருதயத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். எல்லா காவலோடும் நம் இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும். அவர் வார்த்தை மட்டும்தான் சத்தியம், மத்தது எல்லாம் பொய்ங்கிற இடத்துக்கு நம்ம இருதயம் எப்ப வருதோ அப்ப நிச்சயம் நம் வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஜெயமா இருக்கும். நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையிலும் அப்பா எங்களோடு கூட இடைப்பட்ட உங்களுடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒரு சின்ன குடும்பமாய் நாங்க இந்த இடத்துல ஒன்று சேர்ந்திருக்கிறோம்ப்பா. எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்திலே கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று சொன்னவர். இந்த இடத்துல அப்பா வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திற்கும் ஏற்ற வார்த்தையை நீர் கொடுத்திருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்று சொன்னவர். அப்பா எங்க கூட நீங்க இருக்கிறீங்கப்பா. எங்க வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையை குறித்து நாங்க கவலைப்பட வேண்டியதில்லை. எங்களுக்கு எதிராக எந்த மனிதர்களோ அப்பா எழும்பிடுவாங்கன்னு சொல்லி நாங்க கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்க எங்கெங்க பேசணுமோ, யார் யார் இருதயத்துல பேசணுமோ நீங்க பேசி எங்களை நீர் பாதுகாக்கிற நல்ல தகப்பனாய் இருக்கிறீர். எங்களுக்கு வெட்கம் உண்டாகாதபடி, எங்களுக்கு சேதம் உண்டாகாதபடி எங்களை நீர் பாதுகாக்கிற நல்ல கேடகமாய் நீரே இருக்கிறீர் என்பதை இன்றைக்கு ஆழமாய் நாங்கள் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்தீரப்பா. இந்த வார்த்தை எங்க இருதயத்துல அப்பா விதைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த வார்த்தை எங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அது 100 மடங்கு பலன் தரணும்ப்பா. இந்த வார்த்தை இன்னைக்கு கேட்கிறோம், நாளைக்கு இதை மறந்துடக்கூடாதுப்பா. அப்பா ஒவ்வொரு நாளும் நீரே எங்களுக்கு கேடகமாய் பலனாய் இருக்கிறதை நாங்கள் அறிந்து கொள்ள, உலகத்தின் பொய்களுக்கு நாங்கள் இடம் கொடுக்காதபடி உம்முடைய சத்தியத்தின் வார்த்தைகளை மாத்திரமே நாங்கள் அறிந்து கொண்டு அதிலே நடக்க ஜீவிக்க எங்களுக்கு நீங்க கிருபை தாங்கப்பா. வந்த ஒவ்வொருவரையும் உம்முடைய பிள்ளையாய் நான் மனதார பிளஸ் பண்றேன் அப்பா. அவங்களை ஸ்பிரிச்சுவலா, எமோஷனலா, பிசிக்கலா நீங்க பாதுகாக்கிற நல்ல தகப்பன் என்பதை அறிந்திருக்கிறாங்கப்பா. இந்த வார்த்தை அவங்க இருதயத்துல அப்பா கிரியை செய்து கொண்டே இருக்கும்படியாய்
ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், அவங்கள பிளஸ் பண்றேன். அவங்க ஆவிக்குரிய பூமிக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களையும் ஒவ்வொருவரும் பெற்று ஆசீர்வாதமாய் வாழ மனதார உங்க பிள்ளைய நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.